எல்லாருமே அடித்தர மக்கள், மிடில் கிளாஸ் மக்கள் எல்லோருமே பாடுபடக்கூடியது. அத 8 மணி நேரம் வேலை செய்வது வந்து பணத்திற்காகத்தான். அந்த பணம் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மாரி அந்த 8 ஹார்ஸ்க்கு கிடைக்குது அப்படின்னா, இட் இஸ் டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்கில். உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு அப்படின்றத வைத்துக்கொண்டு தானே அந்த அமௌண்ட்டும் மாறுது. ஸோ அந்த ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக் கொண்டால் கண்டிப்பாக நமக்கும் காசு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட்டா? அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். என்னுடைய பேர் ஐஸ்வர்யா ரங்கன். நம்மளுடைய சேனல்ல உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த நிறைய டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்னைக்குடைய வீடியோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எவ்வளோ பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு சிடி இல்லை ஒரு டேப் ரெக்கார்டர், ஒரு கேசட் நம்ம யூஸ் பண்ணுறோம்? நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் பல விஷயங்கள் நம்ம வந்து மாறுபட்டு காண்கிறோம். அதே மாதிரி தான் வந்து இந்த சிடி, கேசட், டேப் ரெக்கார்டர், ரேடியோலாம் கூட அந்த காலத்துலலாம் வந்து நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு ரேடியோவில் வரும்போது கஷ்டப்பட்டு ஓடி போய் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஒரு சிடியில் போட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் மாதிரி எல்லா நமக்கு பிடிச்ச சாங்ஸையும் சேர்த்து ஒரே ஒரு கேசட்குள்ளே போட்டு அதை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுவோம். நமக்கு பிடிச்ச ஒரு படத்துடைய பாடல்கள் வெளியிடும் பொழுது அந்த கேசட்டை ஓடி போய் தேடி வாங்குவோம். நமக்கு பிடிச்ச ஒரு படம் வீட்டில் பார்க்கணும் அப்படின்னா அந்த டிவிடி பிளேயர் வாங்கியிருக்கணும். அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருந்துச்சு இல்லையா? பட் அதில் இப்போ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான ஸ்கில்ஸ் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளை ஈஸியாக எளிதாக சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கரியரில் அடுத்த லெவலுக்கு போகணும் ஆர் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய சில முக்கியமான ஸ்கில்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கோட வீடியோவில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான ஸ்கில்ஸ் டு ஏர்ன் மோர் மனி அண்ட் உங்களுடைய அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க important skills என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ interested, do continue watching, and if you're watching me for the first time, don't forget to subscribe to this channel. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட கரியரில் நெக்ஸ்ட் லெவலில் போகணும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் உங்களுடைய கரியர் ஆரம்பிக்கிறீங்க ஆர் மிட் லைஃப் கரியரில் எப்படி இருந்தாலுமே நான் இப்போ சொல்லக்கூடிய சில முக்கியமான ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா ஒரு 4 ஹெட்டிங்ஸில் நான் வந்து ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோவில் வந்து என்ன ஒரு ஸ்கில் பார்த்தாலும் அது கண்டிப்பாக இந்த ஒரு 4 ஹெட்டிங்குள்ளே வந்து அடங்கிவிடும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. பிகாஸ் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் வந்து உங்களுடைய பேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், அதன் வழியாக எப்படி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் அடையலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வீடியோஸுக்கான ஒரு அடித்தளம் இந்த வீடியோ தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நம்ம வந்து வளர்த்து கொள்வது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னையவே காமிக்கிறேனே, நான் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். ஸோ உங்களுடைய கரியர் என்னவா இருக்கோ அதை சார்ந்து நீங்கள் அடுத்த லெவலில் கொண்டு போகக்கூடிய ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு வெரி பேசிக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன்லேருந்து உங்களுடைய அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய பொசிஷன் யார் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அவங்களுடைய ஸ்கில் செட் என்னவா இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ மேனேஜராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கில் செட் என்னவா இருக்கணும் அப்படின்றது அந்த ஒரு பர்சனை பார்த்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கொள்ளலாம். ஏதோ ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கொள்ளலாம் இஃப் யூ ஆர் ஃப்ரம் அ சாஃப்ட்வேர் பேக்ரவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாட்காஸ்டர் இல்லை நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து கற்றுக்கொள்ளலாம். ஹவு டு உங்களுடைய லீட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எப்படி நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம், எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக டு ஒன் பர்டிகுலர் டொமைன். ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின் இல்லை யூடியூப் இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை ட்விட்டர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டொமைன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து அதற்கான கோர்சஸ் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு புக்ஸ் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா புக்கை எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கே நிறைய வீடியோஸ் அண்ட் கோர்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமை வந்து பயின்று கொள்ளலாம். நீங்கள் எந்த ஒரு ஸ்கில் செட்டில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் நான் என்னடா பண்ணேன் அப்படின்னா எந்த ஒரு குழப்பமுமே வேணாம். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஸ்கில் செட் என்ன அப்படின்னு பாருங்கள். நீங்கள் இப்போ ஒரு இன்ஜினியரா, ஓகே, நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங்கா இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா, இல்லை நான் வந்து இப்போது இன்ஜினியரிங்கே இல்லை, நான் ஐடி செக்டரும் இல்லை, நான் ஏதோ ஒரு செக்டரில் இருக்கேன், ஆனால் அடுத்து என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்னா உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஸ்கில் செட் என்னன்னு பார்த்து அதை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு அடுத்த லெவலுக்கான ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும்.
இரண்டாவது செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டொமைன் என்ன அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன். நீங்கள் டெக்னிக்கலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத வச்சு தான் உங்களுடைய ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல இம்பாக்டை நீங்கள் உருவாக்க முடியும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது 2 முக்கியமான விஷயங்கள் நானே பார்ப்பேன். என்ன அப்படின்னா, ஒன்று லாங்குவேஜில் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க, அந்த ஒரு லாங்குவேஜை எவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, எவ்வளோ நல்ல கமாண்ட் இருக்குது, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்றதும். இரண்டாவது முக்கியமான விஷயம் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஒரு புதுசான ஒரு லாங்குவேஜ் நீங்கள் பயிலும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷே ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ இப்போது வந்து உங்களுடைய கரியரில் ஒரு இங்கிலீஷ் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பேசினேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் நீங்கள் ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். சப்போஸ் நான் இங்கிலீஷில் நல்லா பேசுகிறேன், எனக்கு இங்கிலீஷில் அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி உங்களுடைய கரியரில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் படித்தா உங்களுக்கு ஒரு வெளிநாட்டில் வேலைக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை ஜெர்மன் படித்தா நான் வந்து வேறு ஒரு கண்ட்ரியில் போய் படிக்க முடியும். இல்லை ஸ்பானிஷ் படித்தேன்னா நான் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ண முடியும் பார்ட் டைமாக. அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு டொமைனில் இருந்தாலுமே ஒரு லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மொழியை சார்ந்த படங்கள் இல்லாட்டி புத்தகங்கள் படிக்கணும். நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான டெக்னிக் என்ன அப்படின்னா அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய சீரியல்ஸ் பார்க்கலாம். நான் வந்து ஹிந்தி பயிலணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு டைமில் வந்து இந்த குட்டி பசங்க ஷிங்ஷான் சீரியல்லாம் இருக்கும் இல்லையா, ஷிங்ஷான் அண்ட் டோரிமான், அதெல்லாம் நான் வந்து ஹிந்தியில் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா அந்த டைலாக்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பட் அந்த ஹிந்தியில் வந்து கலோக்கியெல்லாம் எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத நமக்கு தெரியணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் திரைப்படங்கள் பார்க்கலாம். இதற்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், எப்படி இங்கிலீஷ் படங்களை பார்த்து அவங்களுடைய ஆங்கிலத்தை வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் மேலே எங்கள் லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அந்த மொழியில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், நியூஸ், வீடியோஸ் அதெல்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க, பட் டு மீ அந்த மொழியில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்க்கணும். படங்களாக இருக்கட்டும், யூடியூப்லேயே இருக்கட்டுமே, யூடியூப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே தமிழில் இருந்து உங்களுடைய இங்கிலீஷ் கண்டென்ட்டுக்கு மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கலோக்கியல் இங்கிலீஷ் என்ன, கலோக்கியலான அந்த லாங்குவேஜ் எப்படி பேசணும் அப்படின்றது எளிதாக நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம் வித்தின் அ வெரி ஃபியூ மந்த்ஸ். ஓகே, இப்போ இங்கிலீஷ் நல்லா பேசியாச்சு, பட் எனக்கு வந்து கேமரா முன்னாடி பேசணும் அப்படின்றது ரொம்ப பயமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது. அதனால் என்னால் என்னுடைய டீம் முன்னாடி பேச முடியல, இல்லை என் டீமுக்குள்ளேயே என்னுடைய பாயிண்ட்ஸை சொல்ல முடியல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் எல்லாருக்குமே. ஸோ அதற்காக ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்க வேண்டும். பிகாஸ் உங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் அதை நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறீங்க அப்படின்றத வைத்து கொண்டு தான் உங்களுக்கான ஊதியமோ உயர்வோ அப்ரிசியேஷனோ இல்லை மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் எல்லாமே அதை வச்சு தானே வரப்போகுது. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. நான் எப்படி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, காலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டு நீங்கள் வந்து ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்கிறது. பட் நான் இதை கொஞ்சம் வந்து அட்வான்ஸ் பண்ணி, நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம காலேஜ்லலாம் இருக்கும்பொழுது நம்மளுடைய குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஒருத்தங்க வந்து ஃப்ரெண்ட்ஸில் போய் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பையனை சிரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்ம செய்வோம். ஆனால் அங்கே போய் நின்னா தான் தெரியும் நமக்கு எவ்வளோ அங்கே கஷ்டமாக இருக்கும் பேச, கை கால்லாம் உதறும், வார்த்தைகள் வராது, என்ன பேசணுன்னே தெரியாது. ஸோ நம்ம அந்த பொசிஷனில் தேர்ட் பர்சனாக நின்று போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது. ஸோ நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு see how you perform. இந்த அடிப்படையில் தான் வந்து என்னுடைய நியூ ப்ரோக்ராம் வந்து நான் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலி ஃப்ரீ, சில பேருக்கு வந்து ஆன் சம் பேசிஸ் நான் வந்து ஃப்ரீயாக வச்சுருக்கேன். இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஃப்ரீ கோச்சிங் ப்ரோக்ராம் ஃபார் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் நான் வைத்திருக்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நம்பர் 1 ஸ்கில் தட் யூ நீட் டு சக்சீட் இன் லைஃப். ஓகே, தேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டொமைன் உங்களுடைய ஸ்கில்ஸ் கண்டுபிடிக்க என்ன அப்படின்னா, நம்மளுடைய சராசரியான ஒரு வாழ்க்கையில் 24 ஹவர்ஸில் ஒரு 10 மணி நேரம் தூங்கினா கூட மிச்சம் இருக்கக்கூடிய 14 ஹவர்ஸில் ஒரு 9 மணி நேரம் நம்மளுடைய வேலைக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம். மிச்சம் இருக்கக்கூடிய டைம்லாம் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், நம்மளுடைய பேரண்ட்ஸு, நம்மளுடைய ஃபேமிலியை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். நான் ஒன்றா லிஸ்ட்டெல்லாம் சொல்ல போவதில்லை, பட் ஸ்டில் நம்மளோட லைஃப்பில் பல வேலைகள் இருக்குது. அதற்கு நமக்கான ஒரு டைம் கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ மீ டைம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்லேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாச்சும் நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணினால் மட்டும்தான் மற்ற இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒழுங்காக இயங்கும். ஸோ அதனால் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில்
ரொம்ப ஒரு சின்ன ஹாபி மாதிரி ட்ரை பண்ணால் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிற மாதிரி, உங்களுக்கு ஒரு சிரிப்பு வர மாதிரி, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்கில் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மக்களுக்கு ஆண்கள் பெண்கள் அப்படின்னு வித்தியாசமே இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து கார்டனிங் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த லாக்டவுனில் எல்லாருமே அவங்களுடைய வீட்டில் என்ன மாதிரி செடி வளர்த்தாலும் அவங்களுக்கு அதிலிருந்து காய்கறிகள் வரும், பச்சை பசேன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை சில பேர் வந்து கேமிங் பண்ணுவேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து பாட்டு பாடுவாங்க. பட் எல்லாருக்கும் முன்னாடி பாடணும்னு சொல்லிட்டு கூச்சமாக இருக்கும்னு சொல்லிட்டு பாத்ரூமில் குளிக்கும் போது தான் பாடுவாங்க. சில பேர் வந்து டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு சாத்தி கொண்டு டான்ஸ் ஆடுவாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் அதை டெவலப் பண்ணிக்கணும். அதற்காக கொஞ்சம் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். பட் இந்த க்ரியேட்டிவ் டைமில் வந்து உங்களுடைய இந்த டிவைசஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களோட லேப்டாப், உங்களுடைய செல்ஃபோன், அதில் இருக்கக்கூடிய டைமை கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூடுதல் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து மேக்ஸிமம் டைம் செல்ஃபோன் அண்ட் மொபைல் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா நல்லது தானே. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு இன்க்ளூட் அ கிரியேட்டிவ் மீ டைம். பிகாஸ் அது வந்து இட் வில் மேக் அ ஹோல் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் யுவர் லைஃப். அண்ட் அப்படி மீ டைம் இருந்தால் மட்டும்தான் உங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய மிச்ச முக்கியமான விஷயங்களுக்கான வாழ்க்கை மாற்றங்களும் நீங்கள் ஈஸியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. தி லாஸ்ட் அண்ட் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில், ஃபினான்ஷியல் ஸ்கில். ஸோ நம்ம எல்லாருமே அடித்தர மக்கள், மிடில் கிளாஸ் மக்கள் எல்லோருமே பாடுபடக்கூடியது அது 8 மணி நேரம் வேலை செய்வது வந்து பணத்திற்காகத்தான். அந்த பணம் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த 8 ஹவர்ஸ்க்கு கிடைக்குது அப்படின்னா இட் இஸ் டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்கில். உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்றத வைத்துக்கொண்டு தானே அந்த அமௌண்ட்டும் மாறுது. ஸோ அந்த ஸ்கில்ஸை நம்ம வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக நமக்கும் காசு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்கில்ஸ் எப்படி வளர்க்கணும் அப்படின்றத நம்ம அந்த 3 செக்மெண்ட்டில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வரக்கூடிய காசை எப்படி நம்ம வந்து சேமிக்கணும், அதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கடல். அந்த ஸ்கில் நம்ம எல்லோருமே வளர்த்து கொள்ளணும். ஏன்னா ஒரு ரூபா போட்டால் கூட அதை வந்து மல்டிப்ளை ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் நம்ம எல்லாருக்குமே. ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய சீக்ரெட் ஃபார் மெனி ரிச் பீப்புள் டு ரிமெயின் ரிச். பணக்காரர்களாகவே இருக்காங்க அப்படின்றதுக்கான முக்கியமான காரணமே அதுதான். நம்மளுடைய அடித்தர மக்கள் வந்து நம்மளுடைய சராசரியான வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை எப்படி சம்பாதிக்குது அப்படின்றத நம்ம யோசிப்போமே தவிர, அவங்க வந்து அவங்களுடைய சேவிங்ஸை போக இருக்கக்கூடிய அந்த பணத்தை எப்படி அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் தட் யூ ஹேவ் டு லேர்ன் இன் ஆர்டர் டு ஏர்ன் மோர். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், இல்லை எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், என்னென்ன ரிசர்ச் இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா போகுது, அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு குட்டியாக ஆரம்பிக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் ஆரம்பிக்கலாம், இந்த கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இட்ஸ் அ வெரி பிக் ஓஷன். ஸோ அதில் கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணால் கூட இஃப் வி கேன் மேக் சம் ஸ்மால் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் இட், கண்டிப்பாக நமக்கு அது மிடில் கிளாஸ் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே மக்களே, ஐ ரியலி ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக அப்படின்னு நான் சொல்லும்பொழுது நிஜமாலே உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் ஆசையோடையும் தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அந்த முக்கியமான ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஐடியா தோணியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எதுவாக இருந்தாலும் மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் உங்களையும் பார்த்து வேறு யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் ஆனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அது நல்லது தானே. ஸோ we'll make sure that we all grow together and prosper together. I really hope you found this video interesting and helpful. உங்களுக்கு அந்த 10-day program on personality development and communication skills வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக I'll reply to you sooner than later. So I really hope you found this video very helpful. Until I see you all in another new episode, take care, stay safe, bye bye and happy reading. சொல்ல மறந்துட்டேன், என்னோட லேட்டஸ்ட் பாட்காஸ்ட் எபிசோட் மறக்காமல் கேளுங்க, செம ஃபேமஸாக போகுது அது. அண்ட் இஃப் யூ ஹவ் நாட் இட் சப்ஸ்கிரைப்டு, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.